கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஓய்வு நாளையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றுபட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நர்மையான கால விளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 8ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருளை தந்து இம்மட்டுமாக எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தின எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், பெற்றுக்கொள்கின்ற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் இவர்களுக்காக நன்றி செலுத்தி எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி முது பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்பிக்கையை தந்து விசுவாசத்தோடும் ஆண்டவரை ஜெபத்தோடும் இதில் பங்கு கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைக்காகவும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே சேனையின் கர்த்தா சீர் நிறை ஏகோவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். காலமும் உள்ளதாம்படியே ஆமென்.
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம். வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் இருந்து நம்மை சோதித்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து தேவன் தருகின்ற ஆசீர்வாதத்தினால நாம் தொடர்ந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கின்றார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். இன்றைய ஆராதனை வேளையில் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி என்ன என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 5 வரை. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 5 வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தெரிந்தெடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமுண்டாவதாக. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக நாம் யாவருமாக இணைந்து கரங்களை தட்டி பொதுவான பாடல்களில் தேவனை துதித்திடுவோம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். ஜீவனுள்ள
ஜாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆதி அந்தமில்லா அற்புதனே, நீதியாய் உதித்த நிகழ்ற்றோனே, நித்திய வழியில் நடத்திடுவே, கடைசி வரையும் காத்துக் கொள்வே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியை சார்ந்த அருட்திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள். அருட்திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் வார்த்தையை கேட்போமாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். நாம் இந்த இறைச்செய்தி வழியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மீக சத்தியங்கள் என்ன என்று சொன்னால், அதற்காக ஒரு தலைப்பை நாம் முன்வைக்கப் போகிறோம். என்ன என்று சொன்னால், அந்யோன்ய வாழ்விற்கு அர்ப்பணிப்பு. அந்யோன்ய வாழ்விற்கு அர்ப்பணிப்பு. இதற்கு யோவான் 14ஆம் அதிகாரம் திருவசனம் 27 ஒரு பளிச்சென ஒரு வார்த்தை மின்னுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27 என்ன என்று சொன்னால், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அந்யோன்ய வாழ்விற்கு அர்ப்பணிப்புக்கு மூலாதாரம், கிருபாதாரம் என்ன என்று சொன்னால் சமாதானம். சமாதானம் இதை பழைய ஏற்பாட்டிலே சகரியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் திருவசனம் 12 தொடங்கி 19 வரை நமக்கு ஒரு பகுதியை வெளிப்படுத்துகிறார். அது விவரிக்கும் காரியம் என்ன என்று சொன்னால், சமாதானமாக விதைத்தல். சமாதானமாக விதைத்தல், அதாவது ஒரு விதைப்பாக சமாதானம் விதையைப்போல தெரிகிறது என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஒன்று, சமாதானமாக விதைத்தல். சமாதானம் என்கிற விதை விதைக்கப்படாவிட்டால் இன்றைக்கு உலகம் முழுவதும் சண்டையும் சச்சரவும். ஆனால் இப்பொழுதும் அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சண்டையும் சச்சரவும் போர்க்களமாயிருக்கக்கூடிய இந்த பூமண்டலம் சமாதானத்தின் கூடாரமாக மாற வேண்டும் என்பது இறை விருப்பம், ஆண்டவனின் பெரிய பேராவல். அது கிறிஸ்து பெருமானின் மூலம்தான் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்றும் அதை ஜனங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இரண்டாவது, நாம் இப்பொழுது வாசித்தோமே ரோமர் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 5 வரை பார்க்கும் பொழுது, சமாதானம் தரும் இயேசு கிறிஸ்து. சமாதானம் தரும் இயேசு கிறிஸ்து. ஒன்று, சமாதானத்தை விதைத்தல், சமாதான விதைப்பு. இரண்டாவது, சமாதானம் தரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு 5 பட்டப்பெயர்களை கொடுப்பார். அதிலே ஒன்று என்ன? சமாதான பிரபு. ஒரு பிரபு எல்லாவற்றுக்கும் அள்ளித்தருகின்ற வள்ளலாயிருப்பார். இயேசு கிறிஸ்துவும் சமாதானத்தை அள்ளித்தருகின்ற வள்ளல். நீங்களும் நானும் இந்த சமாதான பிரபுவிடத்திலே நாம் சமாதான குறைச்சொல்வர்களாய் போகும் பொழுது அந்த சமாதானத்தை வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கின்றார். பாருங்கள், சுவிசேஷம் யோவான் அழகாய் அதிலே மையப்படுத்துகிறார். 16ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 33 வரை. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 33 வரை சமாதானத்தை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஆணித்தரமாய் எழுதுகின்றார். இந்த யோவான் ஐயா, அவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு, அன்பின் அப்போஸ்தலன். எல்லா சீசர்களும் அருகிலே நின்றார்கள், உறங்கினார்கள், எல்லாமே உண்மைதான். நான் இவர் மாத்திரம் கிறிஸ்து பெருமானுடைய இதயத்திலே மார்பிலே சாய்ந்து அவரது அன்பின் துடிப்பை காதார கேட்டவர், நெஞ்சார கேட்டவர், மனதார கேட்டவர். எப்படி எழுதுகிறார்? சமாதானத்தை உண்டாக்கும் கிறிஸ்து. வேற யாரும் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க முடியாது, அவர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி ஆணித்தரமாய் எழுதுகிறார். நான்காவதாக சங்கீதம் 119 திருவசனம் 161 தொடங்கி 176 வரை பார்த்தோம் என்றால்,
சமாதானம் அருளும் வேத வசனம். ஆக சமாதானத்தை விதைக்கிறார் சகரியா தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை நான் தான் உண்டாக்குவேன் என்று சொல்லி கிறிஸ்து அங்கே மையப்படுத்துகிறார். வேத வசனமும் நமக்கு சமாதானத்தை அருள்கின்றது. பாருங்கள், ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு சமாதானம், உம்முடைய வசனத்தை நான் சொல்லும் பொழுது எனக்கு சமாதானம், உமது வசனத்தை நான் வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கும் பொழுது எனக்கு சமாதானம். ஆக நிறைவாக பிரியமானவர்களே, உலகத்திலே பல தானம் உண்டு, அனைவரும் அறிவீர்கள். அதை இப்படி சொல்லுகிறார் ஒரு சித்தாந்தமாக. எப்படி? தலைப்படு தானம், இடைப்படு தானம், கடைதானம். தானங்கள் மொத்தம் 32 வகை இருக்குதான். அனைவருக்குமே நல்லா தெரியும். அதாவது வஸ்திர தானம், அன்னதானம், பழதானம், பூமி தானம், தண்ணீர் தானம், கண் தானம், இருதய தானம் என்றெல்லாம் பல தானம் உண்டு. ஆனால் இந்த தானங்களெல்லாம் செய்வதற்கு நிறைவான ஒரு தானம் தேவை, நிதானம். அந்த நிதானம்தான் சமாதானம். ஆக ஆண்டவர் இந்த சமாதானத்துக்குரியவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அந்த இறைவனுடைய ஆசிதான் காலத்துக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியல் சமாதானம். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்யோன்ய வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த சமாதான கர்த்தருடைய இரு முகங்களை நாம் கண்டு நிறைவு செய்வோம். இருமுகங்கள். அந்த இருமுகங்கள் என்ன? ஒன்று, அவர் சமாதானத்தை உண்டாக்குகின்ற முகமாய் காணப்படுகிறார். யோவான் 14:27 ஆரம்பத்திலே வாசித்தோம் அல்லவா? ஆம். ஏசாயா 53:5 தமது மரணத்தின் மூலமாகத்தான் இந்த சமாதானத்தை பூலோகத்துக்கு தருகின்றார். ஏசாயா 53:5 ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக குற்றம் செய்தது நாம், பலியானது அவர். பாவம் செய்தது நாம், பரிகாரம் கொடுத்தது அவர். ஆகவே சங்கீதம் 85:8 தொடங்கி 10 வரை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சமாதானம் நமக்கு பூரணமாய் கிடைக்க வேண்டும். அடுத்த 2வது முகம் என்று சொன்னால் அங்கே சமாதானத்தை அருள்கின்ற பிரபுவாக அந்த முகத்தை காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் திருவசனம் 37 தொடங்கி 50 வரை. ஆக நிறைவாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சமாதானமாகிய கிறிஸ்துவை நமது ஜீவியத்திலே தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று, என் இருதயத்திலே தக்க வைக்க வேண்டும், என் உள்ளத்திலே தக்க வைக்க வேண்டும், அடுத்து என் இல்லத்திலே தக்க வைக்க வேண்டும். அப்படி தக்க வைத்தால் பிலிப்பியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகார வசனம் 6-7 வரை வாசிக்கிறோம். ஜெபத்தினை தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் கிடைக்கிறது. ஆக ஜெபம் சமாதானத்தின் நல்ல தொடர்பு சங்கிலி. நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் அந்யோன்ய வாழ்விற்கு அர்ப்பணிப்பு என்கிற தலைப்பிலே ஆண்டவர் ரோமர் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 5 வரை மையப்படுத்தி ஆண்டவரே பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது சமாதானம் தரும் இயேசு கிறிஸ்து. ஆம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் சமாதானம் தருகிறவராக வாயிலே சொல்வதை காட்டிலும் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலே சமாதான கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, முழங்கால் படியிட்டு மண்டியிடும் பொழுது, மற்றவர்களுக்கு சொல்வதற்கு சாட்சியை ஜீவிக்கும் பொழுது அந்த சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே தக்க வைத்து கொள்ளப்படுகிறது. அருள்நாதர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். எங்களது குறைகளையும் குற்றங்களையும் மன்னியும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எங்கே ஆயிலும் சமாதான குலைச்சல் உண்டாயிருக்குமானால் மன்னித்து நாங்களும் சமாதானமாக இருந்து மற்றவர்களுக்கு சமாதான புறாக்களாக வாழ அருள்நாதர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அந்யோன்ய வாழ்வின் அர்ப்பணிப்பின் நாயகன் இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபம் செய்கின்றோம். எங்கள் தூய பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய நிறைவுரைக்காக நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துதல். இந்த செய்தியை நாம் கேட்டோம். ஜெபத்திற்கு அடுத்ததாக ஒரு சிறிய நிறைவுரை சொல்ல அடியான் வாஞ்சிக்கிறேன். என்ன என்று சொன்னால், தயவு கூர்ந்து நாம் இந்த சமூகத்திலே சமாதான புறாக்களாக, சமாதான தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்பது இறையாசி. அதை ரத்தின சுருக்கமாக சொல்லப்போனால், எப்படி சமாதான புறாக்களாக இருக்கலாம்? கேட்ட செய்தியை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சமாதானமுள்ளவராக காணப்பட வேண்டும். 2வது, என் குடும்ப வாழ்க்கையிலே நான் சமாதான புறாவாக இருக்க வேண்டும். 3வது, திருச்சபையிலே நான் அனைவருக்கும் சமாதானம் உள்ள ஒரு விசுவாசிகளாக காணப்பட வேண்டும். 4வது, இந்த சமூகத்திலே நான் ஒரு சமாதான தூதுவனாக இருக்க வேண்டும். 5வதாக, இந்த சமுதாயத்தில் நான் ஒரு சமாதான பிரஜையாக வாழ வேண்டும். 6வதாக, இந்த
தேசியத்திலே, இந்த நாட்டிலே நான் ஒரு சமாதான குடிமகனாக விளங்க வேண்டும். கிறிஸ்தவர் என்று சொன்னால் சமாதான குடிமகன், அதுதான் அர்த்தம். கிறிஸ்தவர்கள் சண்டை போட மாட்டோம், கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்கள், சமாதான புறாக்கள், சமாதான தூதுவர்கள். 7வதாக, உலகளாவிய நிலையிலே நாம் சமாதான தூதுவர்களாக புறாக்களாக விளங்க வேண்டும். இதுதான் நாம் கேட்க வேண்டிய ஒரு நிறைவுரை. அந்யோன்ய வாழ்விற்கான அர்ப்பணிப்பில் சமாதான புறாக்களாக, சமாதான தூதுவர்களாக விளங்க ஆண்டவர் நமக்கு அருள் கடாட்சம் புரிவாராக. நாம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சமாதானமாகவே வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு அருள் கடாட்சம் புரிவாராக. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு திரு கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேர்களாக உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய செய்தியை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை நாம் ஒன்றுபட்டு பாடுவோம். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, நன்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 8ஆம் மாதத்திலே ஆண்டவரே 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். அந்த ஓய்வு நாளை உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக
அருளை தந்ததற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக நாங்கள் பாடின பாடலுக்காக, வாசித்த சத்தியத்திற்காக, கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய எதிர்பார்ப்புகளை உம்முடைய சமூகத்திலே படைத்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை பாரும். ஆம் கர்த்தாவே, நீர் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும். இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே தங்கள் குறைகளை ஊற்றி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை பார்த்து நீர் அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்கின்றோம். ஆம் கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்ற ஆண்டவர், எகிப்திலே கூப்பிட்ட ஜனங்களுக்கு இறங்கி வந்து பதிலை தந்த ஆண்டவர் தாமே இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளையின் வாயிலாக இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் ஒன்றாக எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவர் தந்த வாக்குறுதியை விசுவாசத்தோடு கூட சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோடவில்லியம். ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.